80-20 பிரின்சிபிள். ஸோ அது என்னது 80-20 பிரின்சிபிள்? பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயந்தான். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான விஷயங்கள் இந்த 80-20 அடிப்படையிலேயே செயல்படும். இப்போ உதாரணத்துக்கு நாலேஜே எடுத்துக்கலாமே. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வட்டம் தான் உங்களுடைய அறிவு வட்டம். ஸோ இந்த வட்டம் 100% அப்படின்னு வச்சுக்கோங்க. 100% உங்களுக்கு இப்போது என்னெல்லாம் தெரியுமோ அதனுடைய முழுமையான ஒரு அறிவு, உங்களுக்கு இருக்கிற அறிவு. ஸோ இந்த அறிவில் வெறும் 20% அறிவைத்தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துவீங்க. இது ஒரு கெரியர் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, வாட் எவர் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்ச இவ்வளவு விஷயத்தில் 20% அறிவை மட்டும்தான் நீங்கள் அதற்கு பயன்படுத்துகிறீங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுடைய 20% அறிவிலிருந்து மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிது. மிச்சம் இருக்கிற 80% அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேபி இந்த 20% அறிவை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் இந்த 80% கொஞ்சம் வந்திருக்கும். அப்புறம் தேவையில்லாமல் இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு 80% இருக்கும். நமக்கு சம்மந்தமே இல்லாமல் தெரிஞ்சு வச்சுருக்கிற விஷயங்கள், இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக கலக்கணும் அப்படின்னா இந்த 80% விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வரும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 20% அறிவைத்தான் நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி. அப்போது இந்த 20% அறிவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு எது மாதிரியான விஷயங்களை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், நான் எது மாதிரியான விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாமே. நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நான் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தேன், அது என்னை இம்பேக்ட் பண்ணிச்சு, நான் ஃபாலோ பண்ணேன். அப்படிங்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லைஃப்பை கொஞ்சம் திரும்ப பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 விஷயம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதில் வெறும் ஒரு 15 அல்லது ஒரு 20 விஷயத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அது என்ன மாதிரியான தன்மையில் நீங்கள் அப்போ பண்ணுனீங்க, என்ன மாதிரியான சினாரியோவில் அப்போ பண்ணீங்க, என்ன மாதிரியான விஷயம், அது எந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க, எப்படி அதை கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை திரும்ப பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அந்த பேட்டர்னை நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணணும்.